சேஷ்ட புத்திரம் என்பது தேவனிடத்திலிருந்து வந்த காரியம். அது தேவன் அவனுக்கு கொடுத்த மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். சேஷ்ட புத்திரம் என்பது முதல் பிள்ளைக்கு கிடைத்த உரிமை. ஆனா இந்த இடத்துல என்ன பண்றானா, சாதாரண கொஞ்சம் சாப்பாடுக்காகவும் கொஞ்சம் ரொட்டிக்காகவும் அவன் சேஷ்ட புத்திரத்தை அவன் அன்றைக்கு விற்று போடுகிறான். என்ன பண்றான்? விற்று போடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேன்மையான சேஷ்ட புத்திரத்தை, மேன்மையான காரியத்தை அலட்சியமா, அற்பமான காரியத்துக்காய் அவன் அலட்சியமா எண்ணிவிட்டான். என்ன பண்ணா? அலட்சியமா அவன் எண்ணிட்டான். நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுதா? எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்கேயோ நான் ஃபாரின்ல நின்று பிரசங்கம் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தமிழே தெரியாத ஜனங்க மத்தியில தமிழ் புரியுதில்ல உங்களுக்கு? அல்லேலூயா. இருக்கீங்களா? ஏசா தன் ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு முதல் காரணம் அவன் அலட்சியமா இருந்ததினால். மேன்மையான சேஷ்ட புத்திரத்தை அற்பமான காரியத்துக்காக அவன் அலட்சியமா எண்ணியதனால. பைபிள் ஏசாவை பத்தி என்ன சொல்லுதுன்னா, அவன் 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 வந்து ஒரு நல்ல வேட்டைக்காரனா இருந்தான் பைபிள் சொல்லுது. அவன் என்ன நல்ல, அவனுக்கு பசி எடுத்தா போய் வேட்டையாடி சாப்பிட தெரியுமா தெரியாதா? போய் வேட்டையாடி சாப்பிடணுமா இல்லையா? ஆனா என்ன பண்றானா, போய் வேட்டையாடி சாப்பிட வேண்டிய ஏசா இந்த இடத்துல என்ன பண்றானா, சாதாரண ஒருவேளை சாப்பாடுக்காக மேன்மையான சேஷ்ட புத்திரத்தை அலட்சியமாய் விற்று போடுகிறான். மேன்மையான காரியத்தை அற்பமான காரியத்துக்காய் அலட்சியமாய் அவன் எண்ணித நிமித்தமாய் அவன் ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விட்டான். இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம மேன்மையான பல காரியத்தை அலட்சியமா என்பது நிமித்தமாய் நாம் பல நன்மைகளை இன்றைக்கு இழந்தவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு மேன்மையான சபையை அற்பமான காரியத்துக்காய் அலட்சியமா என்கிறது நிமித்தமாய் தேவ ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். சபை என்பது மேன்மையானது. சபை என்பது கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்து வாங்கிய சபை. சபை என்பது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். ஆனா இன்றைக்கு அற்பமான சாதாரணமான காரியத்துக்காக மேன்மையான சபையை நாம் அலட்சியமா என்பதினால் நாம் இன்றைக்கு பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் எப்படின்னா, மாசத்துக்கு ஒரு முறை சபைக்கு வருவது, மாசத்துக்கு ஒரு முறை போனண்டா எடுத்துனா ராபோஜனம் அப்படின்ற மனசோடு இருக்கிறவங்க, அடுத்த 3 வாரம் காது குத்து கருமாறி அந்த பங்கன் இந்த பங்கன் கிளம்புறது. அல்லேலூயா. சபையை அலட்சியமாய் நாம் எண்ணினால் நம் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் தேவ ஜனங்களே. அல்லேலூயா. ஆராதனை நாள் என்பது கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய காரியம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்னா, சாதாரணமான காரியத்துக்காக மேன்மையான சபையை நாம் அலட்சியமா என்கிறோம். அதனால்தான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம் இன்னைக்கு நாம. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் கேட்பாரு, ஏமா சர்ச்சுக்கு வரல இந்த வாரம் அப்படின்னு கேட்டா நம்ம ஆளுங்க, பாஸ்டரையா நான் ரெடி ஆயிட்டேன் பாஸ்டரையா, ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டேன் பாஸ்டரையா, சாரி எல்லாம் கட்டிட்டேன் பாஸ்டரையா, என்னென்ன வீட்டுல இருந்து கிளம்பணும் பாஸ்டரையா, கிளம்புற நேரத்துல வந்துட்டாங்க பாஸ்டரையா, அதனாலதான் வர முடியல பாஸ்டரையா. பாஸ்டர் கேட்பாரு, யாருமா வந்தாங்க? பாஸ்டரையா எங்க சித்தி இருக்காங்கல்ல, அவங்க கொழுந்தியார் இருக்காங்கல்ல, அவங்க நாத்தனாருடைய தம்பி இருக்கான்ல, அவங்க மூத்தனாருடைய மச்சான் இருக்கான்ல, அவங்க சித்தி பையனுடைய தம்பி இருக்கான்ல, அந்த தம்பியுடைய சின்ன தம்பி வீட்டுக்கு வந்துட்டான் பாஸ்டர், அதனாலதான் சர்ச்சுக்கு வரல பாஸ்டர். இது யாரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 3 மாசம் தேவைப்படும். ஒருவேளை அவங்க வந்திருப்பாங்களோ, ஒருவேளை இவங்க வந்திருப்பாங்களோ, ஒருவேளை அப்படியா இருக்குமோ, ஒருவேளை இப்படியா இருக்குமோன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, சித்தப்பா வந்துட்டான், பெரியப்பா வந்துட்டான், மாமா வந்துட்டான், மச்சான் வந்துட்டான்னு சொல்லி நம்ம அக்கா நம்ம அண்ணன் ஆலயத்துக்கு வருவதே கிடையாது. சாதாரண மனிதர்களுக்காக மேன்மையான தேவ சபையை நாம் அலட்சியமா என்பதினாலதான் இன்னைக்கு பல நன்மையை நாம் இழந்தவர்களாய் காணப்படுகிறோம், பல ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். உங்க வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை மச்சா மாமா ஆத்தி பாத்தி யாரே வரட்டும், என்ன பண்ண நான் சொல்லி தரேன். கேட்க ரெடியா இருக்கீங்களா? கேட்க ரெடியா இருக்கீங்களா? மச்சா மாமனை பார்த்து சொல்லணும், மச்சா மாமா
நீங்க ரொம்ப நல்ல நாள் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்தனால கையும் ஓடல காணும் ஓடல. மச்சான் மாமா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். எத்தனை ஆப்ஷனு? எத்தனை ஆப்ஷனு? 2 ஆப்ஷன். நல்லா பார்த்துக்கங்க மச்சான், பார்த்துக்கங்க மாப்பிள்ள. இன்னைக்கு தேவனை நாங்க ஆராதிக்கிற நாள், தேவனை மகிமைப்படுத்துற நாள், தேவனுக்கு நன்றி செலுத்துற நாள், இது தேவனுடைய நாள். அதனால நாங்க இன்னைக்கு தேவாலயத்துக்கு போய் தேவனை ஆராதிக்கணும். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் தான். நல்லா பார்த்துக்கங்க மச்சான், இது எங்க வீட்டுடைய ஆள். என்னது? எங்க வீட்டுடைய ஆள். அது எங்க வீட்டுடைய பெட்ரூம், அது வீட்டுடைய பெட்ரூம், அது எங்க வீட்டுடைய கிச்சன், அது எங்க வீட்டுடைய பாத்ரூம். நல்லா பார்த்துக்கிட்டீங்களா மச்சான்? நல்லா பார்த்துக்கிட்டீங்களா மாப்பிள்ள? நாங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நல்லா சாப்பிட்டு தூங்குங்க, இல்ல தூங்கிட்டு சாப்பிடுங்க, இல்ல சாப்பிட்டு பாத்ரூம் போங்க, இல்ல பாத்ரூம் போயிட்டு வந்து சாப்பிடுங்க. அது உங்களுக்கு விட்டது மச்சான், அது உங்களுக்கு விட்டது மாப்பிள்ள. இன்னைக்கு நாங்க தேவனை மகிமைப்படுத்துற நாள். இன்னைக்கு சபைக்கு போய் தேவனை ஆராதிச்சு தேவனை மகிமைப்படுத்திட்டு நாங்க வரும்போது உங்களுக்கு ஜீரணம் ஆகிறதுக்காக நாங்க ஸ்பிரைட் வாங்கிட்டு வரோம்னு சொல்லி அவங்கள வீட்டுல விட்டு நீங்க ஆலயத்துக்கு வரணும். இருக்கீங்களா? மச்சான் வந்தா மாமா வந்தான்னு சொல்லி இனிமேல் யாராவது தேவனுடைய மேன்மையான சபையை அலட்சியமா எண்ணுனீங்கன்னா லாஸ் நம்மளுக்கு கிடையாது, லாஸ் நமக்கு தான். அப்பா இடத்துல போய் என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஏங்கி நிக்கணும். தேவாலயத்துக்கு நீங்க வந்து மட்டும் பாருங்க, உங்களுக்கு வேண்டுமான எல்லா ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பின்னாடி வந்துட்டே இருக்கும், நீங்க கேட்காத வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஆப்ஷன் கேட்க ரெடியா இருக்கீங்களா மச்சான் மாமா? 2வது ஆப்ஷன் அவங்கள பார்த்து சொல்லணும், மச்சான் மாமா நீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, உங்களை விட்டு நாங்க அங்க போறோம்னா அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்களும் ரெடி ஆகி தான் வந்திருக்கிறீங்க, நாங்களும் ரெடி ஆகி தான் இருக்கிறோம். கிளம்புங்க, கிளப்புங்க, கொண்டு வந்து உட்கார வைங்க. அவங்கள பார்த்து சொல்லணும், மச்சான் மாமா சர்ச்சில் ரொம்ப சேர் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு சேர்ல ஏதோ ஒரு மொழியில சும்மா வந்து உட்காருங்க. என்ன பண்ணுங்க? சும்மா வந்து உட்காருங்க. பல வருஷமா பல விசுவாசி வந்து சும்மா உட்காந்துட்டு போது நீங்க வந்து உட்காருங்க, ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க. மச்சா வந்தா மாமா வந்தா ஆத்தி வந்தான் பாத்தி வந்தான்னு சொல்லி யாராவது சபையை கட்டடிச்சிங்கன்னா, சபையை அலட்சியமா எண்ணுனீங்கன்னா லாஸ் நமக்கு தான். இருக்கீங்களா? ஒரு நாள் மேன்மையான சபையை அலட்சியமா எண்ணிராதீங்க. இது சபை என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மேன்மையான காரியம். அல்லேலூயா. அதனால சபையை தேவ ஜனங்களை அலட்சியமா நீங்க எண்ணாதீங்க. சபை மேன்மையானது, அதை அலட்சியமா எண்ணாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆட்களுக்கு வந்து சாட்சி சொல்ல சொன்னா பட்டை கிளப்புவாங்க. மோசேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மோதி வரையும் சாட்சி சொல்லுவாங்க. நாங்க நிக்கிறது கிருபை, உட்காருவது கிருபை, கால் நீட்டுவது கிருபை, மூச்சு விடுவது கிருபை, கிருபை 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 கிருபைன்னு பட்டே கிளப்புவாங்க. பாஸ்டர் சொல்லுவாரு, சர்ச் இன்னும் கட்டாது இருக்கே, சர்ச்சில் அநேக தேவைகள் இருக்கே, கத்தருடைய ஆலயத்தை கட்டி எழுப்பணும், இது கத்தர் நமக்கு கொடுத்த வேலை அப்படின்னு சொல்லி மனபாரத்தோடு வருத்தத்தோடு வாஞ்சையோடு அவர் சொல்லுவாரு. நம்ம ஆளுங்க கிருபை கிருபை கிருபைன்னு சாட்சி சொல்ற ஆளுங்க கையை விடுவாங்க ஜோபுல. சரி, கத்தர் இவ்வளவு கிருபை செஞ்சிருக்காரு, இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு, இவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்காரு, இவங்க கத்தருக்காக பெருசா கொடுப்பாங்கடான்னு நாம நினைப்போம். ஆனா இது ஜோபுல கையை விட்டு 10 நிமிஷம் சர்ச் பண்ணி கரெக்டா அந்த கிழிஞ்சு போன 10 ரூபாய் நோட்டை ஷார்ப்பா எடுத்து, ஆண்டவரே சபை கட்டுமான படிக்காக நாங்க வைக்கிறோம் ஆண்டவரே, எது இந்த கிழிஞ்சு போன 10 ரூபாய் நோட்டை. மேன்மையான சபை கட்டுமான காரியத்துக்கு நாம் அலட்சியமா இருக்கிறனாலதான் பல ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கோம். இருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம ஆட்களுக்கு வந்து டாக்டருக்கு கொடுக்கறது கை முன்னாடி போகும், லாயருக்கு கொடுக்கறது கை முன்னாடி போகும், வக்கீலுக்கு கொடுக்கறது கை முன்னாடி போகும், கடன்காரனுக்கு கொடுக்கறது கை முன்னாடி போகும். ஆனா தேவ ஊழியத்துக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் தேவ சபைக்கும் கொடுக்கறதுக்கு மட்டும் கை முன்னாடி போகாது. இன்னைக்கு நம்ம கை முன்னாடி போகாது இருக்கிறதுனாலதான் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பல தேவ ஜனங்களுக்கு தெரியல. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்கிறது, அதிகமாய் விதைப்பவன் அதிகமாய் அறுப்பான். நாம் விதைக்கிறவனா இருந்தாதானே நம்மளால அறுவடையை பார்க்க முடியும். நாம் விதைக்கிறே மனசு இல்லாத விதைக்க முடியாதவனா நான் இருந்தா என்னால் எப்படி அறுவடையை பார்க்க முடியும்? அல்லேலூயா.
நான் ஒரு விஷயத்தை எங்க பாஸ்டரை பார்த்து நான் கத்திருக்கிறேன். தேவ ராஜ்யத்துக்காய், தேவ திட்டத்துக்காய், தேவ ஊழியத்துக்காய், தேவனுடைய ராஜ்யத்துக்காய் ஒருவன் விதைத்தான் என்றால் கர்த்தர் அவருடைய தலைமுறையை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் தலைமுறையின் மேல தலைமுறை இருக்கிறது என் கண்கள் பார்த்திருக்கு. தேவ ஜனங்களே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மேன்மையான சபையை எந்த காரியத்துக்காக அலட்சியமா எண்ணாதீங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பதுக்கு அலட்சியமா இருக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரை கனப்படுத்துவதில் அலட்சியமா இருக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த தேவதாசனை, உங்களுக்கு கொடுத்த தேவ மனுஷனை நீங்கள் கனப்படுத்த பல நேரங்கள் அலட்சியமா இருப்பதினாலதான் பல நன்மையை நாம் இழந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தேவ மனுஷனே எந்த சூழ்நிலையிலும் நாம் அலட்சியமா எண்ண கூடாது. அது நம் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை இழக்க செய்துவிடும். அதனால தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க சபையை அலட்சியமா எண்ணாதீங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பதுக்கு அலட்சியமா எண்ணாதீங்க. கர்த்தருடைய ஊழியக்காரை கனப்படுத்துவதுக்கு அலட்சியமா இருக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் வாழ்க்கை அலட்சியமா இருக்கும் என்றால் எப்படி தெரியுமா மாறும்? பைபிள்ல ஒரு தேவ மனுஷர் தான், சிம்சோன் என்கிற ஒரு தேவ மனுஷர் தான். கர்த்தரால் அதிகாரமாய் பராக்கிரமாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன். சாதாரண எலும்பு துண்டை எடுத்து பல 100 பேரை கொண்டு போட்டுருவாரு. அல்லேலூயா. 300 நரியை கேட்ச் பண்ணி ஒன்னோடு ஒன்னு வாழை கட்டி பிலிஸ்தீனுடைய சைன்யத்துக்குள்ள அனுப்புவாரு. அந்த அளவுக்கு பராக்கிரமசாலி, அந்த அளவுக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர். நம்மளால நரியுடைய நிரலை கூட தொட முடியாது. ஆனா 300 நரியை பிடிச்சி ஒன்னோடு ஒன்னு வாழை கட்டி அதுல நெருப்ப மூட்டி பிலிஸ்தீன் சேனத்துக்குள்ள அனுப்புவாரு. அவ்வளவு பராக்கிரமசாலி. பிலிஸ்தீனுடைய கதவெல்லாம் ஒரே மனுஷனா ஷோல்டர்ல தூக்கி வச்சுட்டு வந்துருவாரு. ஒரு காலத்துல சிம்சோன்னு சொன்னா பிலிஸ்தீனுடைய தொடலாம் நடுங்கும். அந்த அளவுக்கு பராக்கிரமசாலி. ஆனா ஒரு சூழ்நிலை வருது. கர்த்தர் அவனுக்குள்ள வைத்த அபிஷேகத்தை, கர்த்தர் அவர் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை சாதாரண சரீர இச்சைக்காக அலட்சியமாய் எண்ணிதன் நிமித்தமாய் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், கைகள் கட்டப்பட்டவனாய் நாய போல ரோட்ல இழுத்துட்டு வராங்க. தேவ ஜனங்களே, நாம் ஒரு விஷயத்தை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டே இருப்போம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்கள் பிடுங்கப்பட்டவராய், கைகள் கட்டப்பட்டவராய் நாய போல இழுத்துட்டு வருகிற சூழ்நிலைக்குள்ள நம் வாழ்க்கைகள் தள்ளப்படும். தயவாய் உங்களை நான் கேட்கிறேன், உங்களை கடிந்து கொள்வதற்காக இந்த வார்த்தையை ஆவியானவர் பேசல, உங்களை நேசிப்பதினால் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுறார். அதனால் நீங்க அலட்சியமா இருக்காதீங்க. சபையை குறித்து அலட்சியமா இருக்காதீங்க. ஊழியத்தை குறித்து அலட்சியமா இருக்காதீங்க. தேவ மனுஷனை குறித்து அலட்சியமா இருக்காதீங்க. அல்லேலூயா. சபையில ஏதாவது வேலை இருக்குன்னா அது தைரியமாய் நீங்க அதை வாஞ்சையோடு செய்யுங்க. எங்க சர்ச்சில் ஒரு ஃபேமிலி, எனக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமா இந்த விஷயத்தை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அக்காவுக்கு மட்டும் 2 வருஷத்துக்கு முன்னாடி 1,80,000 ரூபாய் பேமெண்ட். 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எவ்வளவோ தெரியல. ஏர்போர்ட்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமா எவ்ரி சாட்டர்டே அவங்க ஃபேமிலியா வருவாங்க. அவங்க, அந்த ஹஸ்பண்ட், 2 ஒய்ஃப், 2 பிள்ளைங்க, 4 பேர் வந்து கரெக்டா 4:30 மணிக்கு எங்க சர்ச்சுக்கு வருவாங்க. 4:30 மணிக்கு வந்து, எங்க சர்ச்சு ரொம்ப பெரிய சர்ச்சு, அந்த 4 பேர் சேர்ந்து எங்க சர்ச் முழுசும் மாப் போட்டு துடைப்பாங்க. சேரை துடைப்பாங்க, ஆல்டரை துடைப்பாங்க, ஸ்டெப்ஸை துடைப்பாங்க, செப்பல் ஸ்டாண்டை துடைப்பாங்க, பாத்ரூம் கழுவாங்க. எல்லாத்தையும் கழுவி கரெக்டா 9 மணிக்கு சாவி எங்க கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க. எந்த கார்ல தெரியுமா அவங்க வந்து பாத்ரூம் கழுவாங்க? சர்ச்சுடைய பாத்ரூமே BMW வந்து சர்ச்சுடைய பாத்ரூம் கழுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பேப்பர் பக்கத்துல விழுந்திருந்தா கூட நம்ம இப்படி தள்ளிட்டு அவங்க எடுத்து போடுவாங்கன்னு நம்ம போயிடுறோம்ல. காரணம் என்ன? கொலஸ்ட்ரால் தான், சாரி அலட்சியம் தான். இருக்கீங்களா? நான் ஒரு நாள் அவங்கள பார்த்து கேட்டேன், அக்கா இப்படி இருக்கீங்களே, இந்த அளவுக்கு இருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுக்கா, நீங்க ஏன் இதை பண்றீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் அதை பண்றதுனால தானே இந்த அளவுக்கு இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம் சின்ன சின்ன சபையில இருக்கிற சின்ன வேலையை நம்மால் செய்வதற்கு நமக்கு அலட்சியம். ஒரு சேரை எடுத்து வைப்பதுக்கு அலட்சியம், ஒரு மேட் போடுவதுக்கு அலட்சியம், சபையுடைய சின்ன வேலையை செய்வதற்கு நமக்கு அலட்சியம். தேவ ஜனங்களே, சபையின் எந்த காரியத்தையும் நீங்க அலட்சியமா இருந்துராதீங்க. அது ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. இன்னைக்கு பல விஷயத்தை நாம் அலட்சியமா என்பதினால தான் நாம் இன்னைக்கு இயேசுவின் சமூகத்துல போய் அப்பா என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அழுது புலம்புறது. தேவ ஜனங்களே, ஆராதனை என்பது கர்த்தருக்குரிய நாள்.
ஆராதனை நாள அலட்சியமா அந்த விஷயத்துக்காகவே எண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவ மனுஷன் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தேவ மனுஷன். அந்த தேவ மனுஷனை அலட்சியமா எண்ணிராதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில எல்லாவற்றையும் செய்கிற பொறுப்பு உங்களுக்கு. அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையின் கட்டுமான காரியத்தை நீங்க அலட்சியமா எண்ணிராதீங்க. அது உங்கள் வீடு. நீங்கள் தேவ ஆலயத்தை கட்டுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்க தலைமுறையும் கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. அதனால எந்த எந்த காரியத்தை சபையில குறிச்சு அலட்சியமா எண்ணாதீங்க. அது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சாபத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனங்களுக்குள்ள யாருக்குள்ளயாவது ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்தை கொடுப்பதில் ஒரு அலட்சியம் இருந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து ஒரு அலட்சியம் இருந்திருக்கலாம். கர்த்தருடைய இந்த பில்டிங்ல ஏதாவது வேலை செய்வதற்கு ஒரு அலட்சியம் இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவ மனுஷனை குறித்து ஒரு அலட்சியம் இருந்திருக்கலாம். இந்த காலை வேளையில ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி நீங்க கேட்பீர்கள் என்றால் அவர் மனதுருகி உங்களை மன்னிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில விரும்புறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற அலட்சியங்கள் எல்லாம் என்னை விட்டு போகட்டும் ஆண்டவர். நான் சபையை குறிச்சு அலட்சியமா இருந்த நாட்கள் மாறட்டும் ஆண்டவர். நான் ஊழியரை குறிச்சு அலட்சியமா இருந்த நாட்கள் மாறட்டும் ஆண்டவர். நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பதுக்கு அலட்சியமா இருந்த நாட்கள் மாறட்டும். என் வாழ்க்கையில எல்லா அலட்சியங்களை மன்னிங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில? என்ன மன்னிங்கன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? என்ன மன்னிங்கன்னு எத்தனை பேர் ஆண்டவர் இடத்துல கேட்கறீங்க? என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா அலட்சியங்களை கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போடுவீராக ஆண்டவர். அலட்சியங்களை கர்த்தர் மாற்றுவீரார். அலட்சியம் இல்லாதவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தருவீரார். அப்பா, இந்த பிள்ளைகளை உங்க சமூகத்துல கைகளை உயர்த்திருக்கிற இந்த பிள்ளைகள் மேல கர்த்தர் மனதுருகி இவர்கள் அலட்சியங்களை கர்த்தர் மன்னித்து இன்று முதல் மீண்டுமா இவர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மைகள் வெளிப்படட்டும்னு நான் ஜெபிக்கிறேன்ப்பா, இயேசுவின் நாமத்தினால். ஆம், அல்லேலூயா. இரண்டாவது நான் என்ன சொன்னேன்? தவறான தெரிந்து கொள்ளுதல், ராங் சாய்ஸஸ். முதலாவது ஏசா தன் ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு காரணம் அலட்சியம். இரண்டாவது ஏசா தன் ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு காரணம் தவறான தெரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. ஜெனிசிஸ் சாப்டர் 26 26வது அதிகாரம் 34 35வது வசனத்தை படிங்க. ஏசா 40 வயதான பொழுது ஏத்தியனான பேயரினுடைய குமார்த்தியாகிய யூகித்தையும் ஏத்தியனான ஏலனுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். எப்படியா இருந்தாங்களா? மனநோவா இருந்தாங்களாம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஏசா ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுவது நிமித்தமாய் தாயும் தகப்பனுக்கும் மனநோவா இருந்தார்களாம். எப்படி இருந்தாங்களா? மனநோவா இருந்தாங்களாம். அவன் எடுத்த சில டிசிஷன், சில சாய்ஸ், அவன் எடுத்த சில தீர்மானம், தவறான தெரிந்து கொள்ளுதல் தாயும் தகப்பனும் துக்கப்படுகிற விதத்தில் இருந்தது. ஏசா தன் ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு காரணம் தாயும் தகப்பனும் துக்கப்படுகிற மாதிரி இருந்ததினாலதான். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனங்களா இருக்கிற நாம நம் வாழ்க்கையில பல ஆசீர்வாதத்தை நாம இழந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம் தாயும் தகப்பனும் துக்கப்படுகிற மாதிரி பல டிசிஷன்ஸை நம்ம எடுக்கிறனாலதான் இன்னைக்கு தேவனுடைய பல ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துட்டு இருக்கோம். இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாயும் தகப்பனையும் கனப்படுத்துவது உங்கள் மேல விழுந்த கடமை. அவர்களுடைய உள்ளம் துக்கப்படுகிற விதத்தில் நீங்கள் ஏதாவது காரியங்களை செய்வீர்கள் என்றால் அது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்காது. நான் உங்க தாயின் தகப்பனுக்கு 70 வயசு ஆயிருக்கலாம், 80 வயசு ஆயிருக்கலாம். எத்தனை வயசானாலே அவர்களை பார்த்து கொள்வது உங்கள் மேல் விழுந்த கடமை. அவர்கள் உள்ளங்கள் துக்கப்படுகிற விதத்தில் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதத்தை அது தடுத்து விடும். நம்முடைய ஆசீர்வாதத்தை அது இழக்க பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற யாராவது ஒரு தேவ ஜனங்க, தேவனுடைய பிள்ளை இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். நீங்கள் எடுத்த சில டிசிஷன்ஸ் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பல நன்மையை தடுத்துட்டு இருக்கு. உங்க தாயும் தகப்பனும் துக்கப்படுகிற மாதிரி எடுத்த பல டிசிஷன்ஸ் இன்னைக்கு உங்க வாழ்க்கைய பல நன்மைகளை உங்க வாழ்க்கையில பறிச்சிருச்சது. அல்லேலூயா. நான் 20ங்களுக்கு பேசுறேன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. ஒரு காலத்தெல்லாம் 20க்கு பரிசுத்தத்தை பத்தி பேசணுமா இருந்தது. சிம்சோன் யோசேப், சிம்சோனு யோசேப்பு, யோசேப்பு சிம்சோன்னு பேசி இப்ப 20 எல்லாம் சரியாயிருச்சு.
இப்ப 60களுக்கு பேசுற நிலைமை ஆயிடுச்சு. 20லயும் கனெக்ஷன், 60லயும் கனெக்ஷன் இப்பெல்லாம். அல்லேலூயா. 20ல எடுக்கிற கனெக்ஷனும் உங்க வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். 60ல எடுக்கிற டிசிஷன்ஸும் உங்க வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். என்னால ஆவியில ரொம்ப தெளிவாய் உணர முடியுது. யாரோ ஒருவர் ஒரு விஷயத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து கர்த்தர் என்னை விடுவிக்கணும்னு சொல்லி கர்த்தரிடத்துல சகாயம் கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இல்லை என்றால் அந்த தவறான தெரிந்து கொள்ளுதல, அந்த தவறான சாய்ஸ்ல நீங்க சிக்கி சின்ன பின்னம் நிச்சயமா ஆவீர்கள். அது உங்க வாழ்க்கையில பெரிய பாதிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்க என்னை விட சீனியரு. நாங்கெல்லாம் ஊழியத்தில் அவனை பார்த்து ஊழியத்துக்கு வந்தவங்க. அவன் நல்ல பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சு நல்ல கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு இருந்த ஒரு மனுஷன். நல்ல வர்ஷிப் பண்ணுவான். சர்ச்சில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவன் பார்த்துப்பான். நாங்கெல்லாம் அவனை பார்த்து ஊழியத்துக்கு வந்தவங்க. ஒரு நாள் நைட்டு அவன் என்னை சந்திக்கும் போது அவன் என்கிட்ட பேசும்போது சொல்றான், நான் கல்யாணம் பண்ண போறேன், கர்த்தர் ஒரு பொண்ணை காமிச்சிருக்காரு, அதுதான் தேவ சித்தம் அப்படின்னு நான் சொன்னான். நான் என்ன நினைச்சேன்னா, இவன் நம்மளை விட சீனியர் ஆச்சே, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோன்னு சொன்னான். சரி அப்படின்னு. நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அப்புறம் ஒரு 3 மாசம் அவனை நான் பார்க்கவே கிடையாது. 3 மாசத்துக்கு அப்புறம் நைட்டு ஒரு 12 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி ஃப்ரெண்டுடைய பேரை சொல்றாங்க, அவன் தூக்கு போட்டு இறந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எது தேவ சித்தம்னு அவன் சொன்னானோ அந்த பொண்ணுக்காக அவன் தூக்கு போட்டு இறந்துட்டான். போன வருஷம் ஏப்ரல்ல நடந்த விஷயம் இது. தேவ ஜனங்களே, தவறான ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு டிசிஷன் நம்ம வாழ்க்கையை முடிச்சிடும். நம்ம வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிறோம். நான் இந்த விஷயத்தை எதனால சொல்றேன்னா, ஆவியானவர் யாரையோ இந்த இடத்துல காப்பாத்துறதுக்காக இந்த காரியத்தை பேசிட்டு இருக்காருன்னு மட்டும் என்னால ஆவியில ரொம்ப தெளிவா உணர முடியுது. தேவ ஜனங்களே, அந்த தவறான கனெக்ஷன், தவறான ஐக்கியம் உங்க வாழ்க்கையில பெரிய பாதிப்பை கொண்டு வந்துடும். தயவா இதிலிருந்து வெளியே வர உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் கிருபையா இன்றைக்கு உங்களை பாதுகாப்பார். இல்லை என்றால் இந்த நான் பேசுற இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். தவறான தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்றேன், நான் 20களுக்கு பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க, நான் 60களுக்கும் பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. தவறான தெரிந்து கொள்ளுதல் நம் வாழ்க்கையை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ள கொண்டு போயிடும். ராங் கனெக்ஷன்ஸ். நான் சொல்றேன், இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாயும் தகப்பனுடைய உள்ளம் துக்கப்படுகிற மாதிரி எந்த சாய்ஸும் எடுக்காதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஃபேமிலியில பொண்ணையும் பையனும் பார்க்க செலக்ஷன் பண்ணும் போதெல்லாம் பையன் நல்ல பேக்ரவுண்ட் இருந்து நல்ல கலரா இருந்தானா, பொண்ணு நல்ல பேக்ரவுண்ட் இருந்து நல்ல கலரா இருந்தா டக்குன்னு அதுதான் தேவ சுத்தம் அப்படின்னு அப்பா அம்மா ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதே பொண்ணு கொஞ்சம் சுமாரா கருப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 40 பாஸ்டுக்கு போன் பண்றாங்க, 4 தீர்க்கதரிசிக்கு போன் பண்ணி இது தேவ சித்தமா கொஞ்சம் ஜெபிச்சு சொல்லுங்கன்றாங்க. இருக்கீங்களா? ஆமீனா? தவறான தெரிந்து கொள்ளுதல் உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ள கொண்டு போய், இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாயும் தகப்பனும் துக்கப்படுகிற மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்க செய்யாத இருங்க. அது உங்க வாழ்க்கையில நன்மையா இருக்கும். இல்லை என்றால் அது மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். 2வது, கர்த்தர் இந்த பூமியில உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தாயும் தகப்பனுடைய உள்ளம் துக்கப்படுகிற மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்க சூஸ் பண்ணாதீங்க. உங்க ஆவிக்குரிய தகப்பனும் தாயும் ஒரு விஷயம் வேண்டாம், இது தப்பு, இது தேவ சுத்தம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அந்த விஷயத்துக்கு கீழ்ப்படிங்க. அந்த விஷயத்துல நில்லுங்க. அதுல போராடாதீங்க. அது ஒரு நாளும் உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்காது. முதலாவது, இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாயும் தகப்பனுடைய உள்ளம் துக்கப்படக்கூடாது நீங்க எடுக்கிற டிசிஷன்னால. 2வது, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தாயும் தகப்பனுடைய உள்ளம் துக்கப்படுகிற மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்க செய்யக்கூடாது. அதனாலதான் வசனம் சொல்கிறது, உங்களுக்காக ஜெபிப்பவர்கள் உள்ளம் துக்கப்படாத நீங்க நடந்துக்கணும். அல்லேலூயா. இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தாயும் தகப்பனும் ஒரு விஷயம், ஒரு மேரேஜ் விஷயமாகட்டும், ஒரு வீடு கட்டுகிற விஷயமாகட்டும், உங்க குடும்பத்தில் ஏதாவது மெயின் டிசிஷன் ஆகட்டும், உங்க ஆவிக்குரிய தகப்பனிடத்துல நீங்க வந்து கேட்கும் போது அவர் ஆலோசனை கொடுத்தாருன்னா அந்த ஆலோசனைக்குள்ள நில்லுங்க.
அந்த ஆலோசனை மீறி நீங்கள் சில காரியத்துக்குள்ள போராடுவீர்கள் என்றால் தேவ ஜனங்களே, அது உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அவர் உள்ளம் துக்கப்பட்டு ஏதாவது செய்தார் என்றால் அது ஒரு நாளும் நமக்கு நன்மையா இருக்காது. அல்லேலூயா. நான் பேசுறது ஒருவேளை உங்களுக்கு கடினமா இருக்கலாம், ஆனா நான் உங்களை அர்ப்பண்றதுக்காக எந்த விஷயத்தையும் பேசல. இது உண்மையான விஷயத்தை நான் உங்க நடுவுல பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பனுடைய உள்ளம் துக்கப்படுகிற மாதிரி எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க, எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அது உங்க வாழ்க்கைக்கு நன்மையா இருக்கும். அவர்கள் உள்ளம் துக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம அப்பா இடத்துல போய் அப்பா என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அழுது புலம்புற நிலைமைக்கு வந்துடும். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பனுடைய உள்ளம் சந்தோஷப்படுற மாதிரி சில விஷயத்தை செய்து பாருங்க. நீங்க ஜெபிக்காத சில நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க கேட்காத சில ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தயவாய் நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய தாயும் தகப்பனும் துக்கப்படுற விஷயத்தை செய்யாதீங்க. கடைசியா உங்க பரலோக தகப்பனுடைய உள்ள துக்கப்படுகிற விஷயத்தை செய்யாதீங்க. அவர் துக்கப்படுகிற மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்க எந்த டிசிஷனை எடுக்காதீங்க. அவர் உள்ள துக்கப்படுதான்றத சோதித்து பாருங்க. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் ஆண்டவரே இது உங்க சித்தத்தின்படி ஆகட்டும்னு நாம ஜெபிக்க கத்துக்கிட்டோம். அது கிடையாதுங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. அது அவர் சித்தமா, அவருடைய உள்ளத்துல அது இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு அப்புறம் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் பல டிசிஷன் எடுக்கிறோம், அது நம் பரலோகத்தின் தகப்புடைய உள்ளத்தை துக்கப்படுதான்றதை நம்ம ஒரு நாள் யோசிப்பதே கிடையாது. தேவ ஜனங்களே, நம் பரலோக பிதாவுடைய உள்ளம் துக்கப்படும் என்றால் நம் வாழ்க்கைக்கு அது நன்மையா இருக்காது. அவருடைய உள்ளம் துக்கப்படுகிற எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அவர் உள்ளம் துக்கப்படுகிற எந்த கனெக்ஷனுக்குள்ள இருக்காதீங்க. அவர் உள்ளம் துக்கப்படுகிற எந்த விஷயத்துக்குள்ள போராடாதீங்க. அது ஒரு நாளும் உங்களுக்கு நன்மையா இருக்காது. அது ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. தவறான தெரிந்து கொள்ளதை விட்டு இந்த காலை வேளை நான் வெளியே வரணும்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, ஒருவேளை தவறான டிசிஷன் நான் லைஃப்ல எடுத்திருப்பேனா, இன்னைக்கு அந்த டிசிஷன்ல இருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. அந்த தவறான தெரிந்து கொண்டதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. எங்க அப்பா இந்த பூமியில கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தாயும் தகப்பனுடைய உள்ளம் என் மூலமாய் துக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கர்த்தாவே என்னை மன்னிச்சு அதுல இருந்து என்னை காப்பாத்துங்க, அதுல இருந்து என்னை விடுவீங்க. ஆண்டவரே, இந்த பூமியில கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தாயும் தகப்பனுடைய உள்ளம் என் முன் நிமித்தமாய் துக்கப்பட்டிருப்பேனா கர்த்தாவே அதுல இருந்து என்னை மன்னிச்சு என்னை தூக்கி எடுங்க, என்னை காப்பாத்துங்கன்னு எத்தனை பேரு இந்த காலை வேளை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? அப்பா, உங்க உள்ளம் துக்கப்படுகிற மாதிரி நான் எடுத்த டிசிஷனுக்காக என்ன மன்னிங்கன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? அப்படி ஒப்பு கொடுக்குறவங்க நான் உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். வாய்களை திறந்து உள்ளத்தை திறந்து உங்க பிதாவிடத்துல நீங்க பேசுங்க. ஆண்டவரே, எங்க தாயும் தகப்பனும் துக்கப்படுகிற மாதிரி நாங்க எடுத்த டிசிஷனுக்காக எங்களை மன்னிங்க ஆண்டவர், எங்களை மன்னிங்க ஆண்டவர், எங்களை மன்னிங்க ஆண்டவர், எங்களை மன்னிங்க ஆண்டவர், எங்களை மன்னிங்க சாமி. அப்பா, உங்க சமூகத்துல கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு தேவ இரக்கம் கடந்து வரும். தவறான கனெக்ஷன்ல இருந்து, தவறான ஆண்டவரே டிசிஷன்ல இருந்து இந்த பிள்ளைகளை ஆண்டவரை காப்பாற்றுங்க, ஆண்டவரை தூக்கி எடுங்க ஆண்டவர். இந்த பிள்ளைகள் மேல புதிய கிருபைகள் இந்த காலை வேளையில கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். கடைசியா ஏசா தன் ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு காரணம் தாமதம். என்னது? தாமதம். என்னோட கூட ஜெனிசிஸ் 27வது அதிகாரம் 1-5வது வசனத்தை யாரோ ஒரு படிங்க. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான். என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். நான் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானேன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் என்ன நாளில் என்று அறியேன், மரணம் என்ன நாளில் என்று எனக்கு அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அமராத்துண்டை உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான்.
ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ரெபெக்கா கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படிக்கு வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபெக்கா தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வருமுன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பித்தபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு உம்முடைய தகப்பனுக்கு பிரியமானதுபடி ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து உன் தகப்பன் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்று அதற்கு யாக்கோபு தாயாகிய ரெபெக்காளை நோக்கி என் சகோதரனாகிய ஏசா கோபம் மிகுந்தவன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பகுதியில ஒரு அற்புதமான காரியம் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஈசாக்கு ஏசாவை அழைத்து என்ன சொல்றாருன்னா, இதோ நாம் எப்ப மரணம் அடைய போகிறேன்னு தெரியல, என் கண்கள் மங்கிருச்சு, நீ என்ன பண்ணுனா, நீ நல்ல வேட்டைக்காரன் தானே, உன் அம்பெல்லாம் எடுத்துட்டு நீ வனத்துக்கு போய் வேட்டையாடி எனக்கு ருச்சி உள்ள பதார்த்தங்களை சமைச்சு கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஈசாக்கு ஏசா இடத்துல சொல்றாரு. சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா, இத பக்கத்துல இருந்து ரெபெக்கா ஒட்டு கேட்கறாங்க. ஒட்டு கேட்டு என்ன பண்றாங்கன்னா, சப்போர்ட் பண்ண வேண்டிய அம்மாவே இந்த இடத்துல ஆப்பு வச்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஆப்பு வச்சுட்டாங்க. அப்படின்னா எதனாலனா, அவன் மனநோவா இருந்ததினால சப்போர்ட் பண்ண வேண்டிய அம்மாவே இந்த இடத்துல ஆப்பு வச்சுட்டாங்க. பார்த்து அம்மா நம்ம தாயும் தகப்பனும் நமக்கு ஆப்பு வைக்க கூட அவங்களால முடியும். முட்டி போட்டு ஜெபிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பு ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்துடும். கேர்ஃபுல்லா இருந்துருங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த இடத்துல யாக்கோபுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா இந்த மாதிரி ஏசா இடத்துல சொல்றதை நான் கேட்டேன், நீ என்ன பண்ணுனா, போய் நீ நல்ல 2 ஆட்டுக்குட்டி கொண்டு வா, நான் சமைச்சு தரேன், நீ உங்க அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை நீ ஆட்டையை போட்டுரு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன, நான் உங்களை பார்த்து ஒரு கொஸ்டினை கேட்க விரும்புறேன். இப்ப நான் அந்த அக்கா கிட்ட சொல்ற விஷயம் அவங்க சீக்கிரம் செய்வாங்களா, இல்ல இந்த அக்கா கிட்ட நான் சொல்ற விஷயத்தை அவங்க கேட்டு அவங்க போய் இன்னொருத்தருக்கு சொல்ற விஷயத்தை சீக்கிரமா செய்வாங்களா? புரியுதா உங்களுக்கு? நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேனோ அவங்க செய்யற விஷயம் சீக்கிரமா இருக்குமா, இல்ல அவங்க கேட்டுட்டு அவங்க இன்னொருத்தருக்கு போய் சொல்ற விஷயம் சீக்கிரமா நடக்குமா? டைரக்டா ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு சொல்றேனோ அவங்க செய்யற விஷயம் தான் சீக்கிரமா இருக்கும். இந்த இடத்துல ஏசா ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை சொல்றாரு. நான் சாக போறேன், நீ சீக்கிரம் கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஏசா தாமதமா இருந்ததினால சென்ட்ரல யாக்கோபு உள்ள தூந்து அவருடைய ஆசீர்வாதத்தை ஆட்டிய போட்டு முடிச்சிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் தாமதமா இருப்போம் என்றால் நமக்கு கிடைக்க வேண்டிய பல நன்மைகள் வேறவர்கள் கரத்தில் போய்விடும். நான் என்னத்தை சொல்ல வரேன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஏவுதலை கொடுத்தாருன்னா அதுல தாமதமா இருக்காதீங்க. ஒருத்தரை மன்னிக்கணும்னா அதுல தாமதமா இருக்காதீங்க. மன்னிக்கணும்னு கர்த்தர் ஏவுதலை கொடுத்தா மன்னிங்க. ஒருத்தரோடு கூட ஐக்கியமாகணும்னு கர்த்தர் ஏவுதலை கொடுத்தா ஐக்கியமாகுங்க. ஒருத்தரோடு கூட நீங்க சமாதானமா போகணும்னு கர்த்தர் சொன்னார்னா சமாதானமா போங்க. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம பல விஷயத்துல தாமதமா இருப்பதினாலதான் இன்னைக்கு கூட தேவ ஆசீர்வாதத்தை இழந்து இருக்கிறோம். ஒருத்தரை மன்னிக்கிறதுல தாமதம், ஒருத்தரை நேசிப்பதில் தாமதம், ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்வதில் தாமதம், ஒருத்தரை சபைக்கு நேராக நடத்துவதில் தாமதம் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் சபைக்கு வருவதில் தாமதம் அப்படின்னு சொல்லி பல தாமதங்கள் நம் வாழ்க்கையில இருப்பதினாலதான் இன்னைக்கு தேவ ஆசீர்வாதத்தை, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை வேறவர்களுக்கு போயிட்டு இருக்கு.
நான் இன்னும் டீப்பா ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப கர்த்தர் இவ்வளவு பெரிய ஆலயத்தை உங்களுக்காக இடத்தை கொடுத்திருக்காரு, ஸ்தலத்தை கொடுத்திருக்காரு, இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டும்படி தரிசனத்தை கொடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர் பேசும்போது பாரமா சொல்றாரு, இவ்வளவு இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு, இவ்வளவு பெரிய இடம், இவ்வளவு மதிப்புக்கு போக வேண்டிய இடம், ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு, இந்த ஆலயம் கட்டப்படாது இருக்குதேன்ற ஒரு பாரத்தோடு இருக்காங்க. ஆனா ஆவியானவர் அவர் பேசும்போது நம்ம உள்ளத்துல ஏவுவாரு, இதை நீ குடு, இதை கர்த்தருடைய ஊழியத்துக்கு குடு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு குடுன்னு குடு. ஆவியானவர் ஏவுதல கொடுத்தாலும் நாம் தாமதமா இருப்பதனாலதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் வேறவங்களுக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு பல விஷயத்துல நாம் தாமதமா இருப்பதனாலதான் நமக்கு கிடைக்க வேண்டிய பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள் வேறவர்களுக்கு போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை கொடுப்பதில் தாமதமா இருக்காதீங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் தாமதமா இருக்காதீங்க. எல்லாவற்றையும் காட்டிலும் வருவேன் என்று சொன்ன நேச தகப்பன் சீக்கிரத்தில் வரப்போகிறார். வருவேன் என்று சொன்ன நேச தகப்பன் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் சொல்லி இருக்கிற எல்லா காரியம் நடந்துட்டு இருக்கு. தேசத்துக்கு விரோதமா தேசம் எழும்புது, கொள்ளை நோய் வருது, பிரச்சனைகள் வருது, பாடுகள் வருது, எல்லாமே வருது. வருவேன் என்று சொன்ன நேச தகப்பனும் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆனால் அறிவிங்க என்று சொன்ன சுவிசேஷத்தை மட்டும்தான் இன்னும் நாம் அறிவிக்காத தாமதமா இருக்கிறோம். தேவ ஜனங்களே, இன்னும் தாமதம் வேணாம், சுவிசேஷத்துக்கு இன்னும் தாமதம் வேணாம். வருவேன் என்று சொன்ன நேச தகப்பன் சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனியும் சுவிசேஷம் சொல்ல தாமதமா இருப்பது வேண்டாம், இனியும் ஊழியம் செய்வதற்கு தாமதமா இருப்பது வேண்டாம், இனியும் மனம் திரும்பதுக்கு தாமதமா இருப்பது வேண்டாம், இனியும் பரிசுத்தமா வாழ்வதற்கு தாமதமா இருப்பது வேண்டாம். தேவ ஜனங்களே, சீக்கிரத்தில் மகாராஜா வரப்போகிறார், சீக்கிரத்தில் என் ராஜா வரப்போகிறார். அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போம், சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்லுவோம், ஆயத்தப்பட வேண்டிய ஜனங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம், அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு நாம் நிற்போம். தேவ ஜனங்களே, இனியும் சுவிசேஷத்துக்கு தாமதம் வேண்டாம், இனியும் ஊழியத்துக்கு தாமதம் வேண்டாம், இனியும் பரிசுத்தமா வாழ்வதற்கு தாமதம் வேண்டாம், இனியும் இந்த சபை கட்டுமான காரியத்துல நிற்பதுக்கு தாமதமா வேண்டாம். சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறாருங்க, சீக்கிரத்தில் வரப்போகிறார். தாமதமா இருந்து நாம் பல ஆசீர்வாதத்தை இவ்வளவு நாள் இழந்துட்டோம், இனியும் தாமதமா இருப்பது வேண்டாம். ஒரே ஒரு டிசிஷன் எடுங்க, ஆண்டவரே நாங்க நியூ இயர்க்குள்ள இந்த சபை கட்டி முடிப்பதை எங்க கண்கள் பார்க்கணும், இனி நாங்க தாமதமா இருக்க மாட்டோம், எங்களால முடிந்த அளவுக்கு, எங்களால இயன்ற அளவுக்கு நாங்கள் உம்முடைய ஆலயத்தை கட்டி எழுப்பத்தக்க விதத்துல எங்கள் கரங்களை நீர் பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில பல விஷயத்துல நான் தாமதமா இருந்துட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு என்ன தாமதத்துக்கு எல்லாவற்றுக்காக மன்னிங்க. இனி நான் சுவிசேஷம் சொல்வதற்கு தாமதமா இருக்க கூடாதுப்பா, இனி ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு தாமதமா இருக்க கூடாதுப்பா, இனி இந்த சபையுடைய காரியத்துல தாமதமா இருக்க கூடாதுப்பா, இனி யாரையாவது மன்னிப்பதுல தாமதமா இருக்க கூடாதுப்பா, ஆண்டவரே பரிசுத்தமா வாழ்வதில் தாமதமா இருக்க கூடாது. ஆண்டவர் என் தாமதங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. நான் இனி சுவிசேஷத்துக்கு தாமதமா இருக்க மாட்டேன், இனி நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். ரீமானா ஷாத்தால ரபு ஓ இயேசுவே, அப்பா அப்பா இயேசுவே, ஏசா தன் ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு காரணம் அவன் அலட்சியமா இருந்ததுனாலதான்ப்பா. மேன்மையான சேஷ்ட புத்திரத்தை ஒருவேளை சாப்பாடுக்காக அவன் அலட்சியமா எண்ணியதுனால அவன் ஆசீர்வாதத்தை அன்றைக்கு அவன் இழந்தான். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மையான பல காரியத்தை நாங்க அலட்சியமா எண்ணிட்டோம்ப்பா. எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையை அலட்சியமா எண்ணிட்டோம், சபை கூடி வருதல் அலட்சியமா எண்ணிட்டோம், ஆண்டவரே ஜெபத்தை அலட்சியமா எண்ணிட்டோம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியரை அலட்சியமா எண்ணிட்டோம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையுடைய இலத்தை அலட்சியமா எண்ணிட்டோம். ஆண்டவரே, எங்கள் அலட்சியம் எல்லாவற்றுக்காக எங்களை மன்னிக்கப்பா. இன்னும் இது எல்லாவற்றிலும் மேலாக தேவ ஜனங்களே, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அலட்சியமா எண்ணாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை அலட்சியமா எண்ணிராதீங்க. அன்றைக்கு சிம்சோன் அவனுக்குள்ள இருந்த மேன்மையான அபிஷேகத்தை சாதாரண அற்பமான உலக காரியத்துக்காக அலட்சியமா எண்ணியது நிமித்தமாய் அவன் ஆசீர்வாதத்தை, அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், கைகள் கட்டப்பட்டவனாய், அவன் எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் அவன் காணப்பட்டான்.
இன்றைக்கு நாம் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் அலட்சியமா எண்ணுவனா தேவ ஜனங்களே, ஒரு நாள் நம் கைகள் கட்டப்பட்டவர்களாய், கண்கள் பிடுங்கப்பட்டவர்களாய், நாயை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில இழுத்துட்டு வருகிறவர்களாய் மாறிவிடுவோம். அலட்சியம் வேண்டாம், இனியும் அலட்சியம் வேண்டாம், என் வாழ்க்கையில அலட்சியம் வேண்டாம். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ்வதுக்கு அலட்சியம் வேண்டாப்பா. சபையை குறிச்சு அலட்சியம் எங்களுக்கு வேண்டாப்பா. சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை குறிச்சு அலட்சியம் வேண்டாம். இந்த சபையை குறித்து கர்த்தருடைய பெரிய தரிசனம் இருக்கு, பெரிய திட்டம் இருக்கு. அந்த தரிசனத்தை அலட்சியமா எண்ணாதீங்க, அந்த திட்டத்தை அலட்சியமா எண்ணாதீங்க. அப்பா, ஒப்பு கொடுக்கிற உங்க பிள்ளைகள் மேல ஒரு தேவ தயவு இப்பொழுது இறங்கி வருவதா, ஒரு தேவ கிருபை இப்பொழுது இறங்கி வருவதாக, ஒரு தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருவதாக. ராமானா ஷாத்தாலாராபு, எலியாவின் தேவனே இறங்கிடும் ராஜனே, எலியாவின் தேவனே இறங்கிடும் ராஜனே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. இயேசுவே, உங்க பிள்ளைகள் மேல இப்பொழுது ஒரு புதிய பலன் கடந்து வரும். அலட்சியங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். இவர்களை ஆண்டவரை அலட்சியப்படுத்துகிற காரியங்கள் இப்பொழுது இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இவர்களுடைய வாழ்க்கைகளை விட்டு வெளியேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ரீமானா ஷாத்தாலாராபா, இப்பொழுது எலியாவின் ஆவியானுடைய அசைவு இந்த இடத்துல பலமா இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ரீபாலாரா ஷாத்தாலாராபா துணரபு ரீபாபாபாபாபா ஷாத்தாலாராபா. சபையை அலட்சியமா எண்ணிய நாட்கள் மாறட்டும். என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா அலட்சியங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா. கர்த்தருடைய ஊழியத்தை கொடுப்பதுக்கு அலட்சியமா இருக்காதீங்க தேவ ஜனங்களே. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதுக்கு அலட்சியமா இருக்காதீங்க தேவ ஜனங்கள். அலட்சியங்கள் மாறட்டும் ஆண்டவர். இரண்டாவது, தவறான தெரிந்து கொள்ளு. இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாயும் தகப்பனும் துக்கப்படுகிற மாதிரி ஏதாவது நீங்க விஷயத்தை செஞ்சிருப்பீங்கன்னா ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, எங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க, எங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தாயின் தகப்பனுடைய உள்ளம் துக்கப்படுகிற ஏதாவது விஷயத்தை நீங்க செய்திருப்பீங்கன்னா எங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. உங்க பரலோக தகப்பனுடைய உள்ளம் துக்கப்படுகிற ஏதாவது விஷயத்தை நீங்க செய்திருப்பீங்கன்னா என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. நீங்க மன்னிப்பு கேட்டா அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மனதுருக்கமுள்ள தேவன், அவர் உங்களுக்காக மனதுருகுகிற தேவன். இப்பொழுது நீங்க கேட்க 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 கர்த்தர் உங்கள் பக்கமாய் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் மனதுருகி கொண்டிருக்கிறார். உங்களை மன்னித்து அரவணைக்க அவர் இறங்கி இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. கடைசியா ஏசா தன் ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு காரணம் தாமதம். இன்றைக்கு பல விஷயத்துல தேவ ஜனங்களா இருக்கிற நாம் தாமதமா இருப்பதினாலதான் பல விஷயத்தை இழந்துட்டு இருக்கோம் தேவ ஜனங்கள். இன்னைக்கு வருவேன் என்று சொன்ன நேச தகப்பன் வரக்கூடிய எல்லா காரியங்களும் ஆயத்தப்பட்டிருக்கு. ஆனால் அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷத்தை மட்டும்தான் நீங்களும் நானும் அறிவிக்காத இருக்கிறோம். இனியும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தாமதமா இருந்த நாட்கள் மாறட்டும். சுவிசேஷத்துக்கு தாமதமா இருந்த நாட்கள் மாறட்டும். சுவிசேஷத்துக்கு இனியும் தாமதமா இருக்காதீங்க. உங்க மாமனுக்கு, மச்சனுக்கு, சித்தப்பனுக்கு, பெரியப்பனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க தங்கச்சிக்கு இயேசுவை சொல்வதற்கு தாமதமா இனியும் இருக்காதீங்க. இனி நாட்கள் அதிகமா இல்லை. சீக்கிரத்தில் ராஜா வரப்போகிறார், சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு புறப்படத்தக்க பிள்ளைகளாய், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். நாம் அவருக்கு முன்பாக காண வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தாமதங்களை மன்னிங்க. இனி நான் தாமதமா இருக்க மாட்டேன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இனி நான் தாமதமா இருக்க மாட்டேன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ரீமானா ஷதாலரபா துடரபு. இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்க, உனக்கு சம்பந்தப்பட்டமான லேண்ட் கேஸ் உடைய விஷயத்துல இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வருவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தால அதை நாங்கள் இந்த சபைக்குள்ள டிக்ளேர் பண்ணுகிறோம் தகப்பன். அந்த லேண்டுடைய காரியத்துல கர்த்தர் ஒரு ஜெயத்தை உங்க பிள்ளைகளுக்கு
தேவன் கொண்டு வர போவதுக்கு சொத்து. அந்த சாட்சிகளை காதுகள் கேட்கத்தக்க விதத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த இடத்துல தலைகளை தாழ்த்தி இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பலவீனமுள்ள உங்க பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் இப்பொழுது சுகமாக்குற கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒருவேளை ஆண்டவர் விழுந்து போன நிலைமையில வந்திருப்பார்கள் என்றால் இப்பொழுது தூக்கி எடுக்கிற கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த சபையை நான் வாழ்த்துறேன், இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓ ராமானா ஷாத்தாலா அபரியாந்தலரபா, தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற எங்கள் சேனைகளின் கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய எல்லா சிறையிருப்புகளை திருப்புவீராக இயேசுவின் நாமத்தினால். இந்த சபைக்கு நேராக உதவிகள், ஒத்தாசைகள், சகாயங்கள் புறப்பட்டு வருவதாக. இந்த சபை பிரம்மாண்டமாய் கட்டி எழுப்பப்படுவதாக. உம்முடைய சித்தம் இருக்கும் என்றால் இந்த சபை கட்டி எழுப்புவதை அதை எங்கள் கண்கள் கண்டு மகிழத்தக்க விதத்தில் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கும் அருமையான தாசனுக்காக நான் ஜெபிக்கிறேன். உச்சம் தலைந்து உள்ள கால்வரி கர்த்தருடைய பலன் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. நரம்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னும் பலமாய், இன்னும் பலமாய், இன்னும் பலமாய் ஓடத்தக்க விதத்தில் மகனுடைய சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துவீராக, எலும்புகளை பலப்படுத்துவீராக. இன்னும் வைராக்கியமாய் செய்யத்தக்க விதத்தில் கர்த்தருடைய ஆண்டவரை சுகம் தருகிற வல்லமை இப்பொழுது தகப்பனை பரிபூரணமாய் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில். தொடர்ந்து இந்த சபையை வழி நடத்துங்க ஆண்டவர். எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பன், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துறோம். எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.